ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் அளவுள்ள வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண ஜாரில் 10-15 போல் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், அரை ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு, இது கூடவே காரத்துக்கு தக்கன மிளகாய் பொடி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 10 போல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி தாளித்து விடுறதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு 2-3 நிமிஷத்துக்கு சிம்லேயே வைக்கும்போது சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிரும். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, அப்புறமா புட்டுக்கும் கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.